எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைப்பில் இருக்கார். ஷபீர் வணக்கம். வணக்கம். எதிர்பார்க்கப்பட்டதானா திரு சந்தீப் ராய் ரத்தோருடைய மாற்றம்? நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதுக்கு யார் பொறுப்பு, எந்த இடத்துல தவறு நடந்திருக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து அரசாங்கம் அதை ரிவ்யூ பண்ணணும். அதை எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்கன்னா அதே ஆபீசர் அங்க கண்டினியூ பண்றது அப்படின்றது சரியா இருக்காது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு கடந்த கால நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த டாப் போலீஸ் ஆபீசரை தான் வந்து மாத்துவாங்க. நீங்க ஸ்டேஷன் லெவல்ல நீங்க வந்து பல கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளை காவலர்களை டிரான்ஸ்பர் பண்றதுனால ஒரு பிரச்சனை அப்படின்றது, ஒரு பயம் அப்படின்றது ஏற்படாது. எந்த சம்பவமாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பு அந்த மேலதிகாரி தான். அங்கதான் அக்கௌண்டபிலிட்டியை நாங்க பிக்ஸ் பண்றோம் அப்படின்ற அந்த மெசேஜை வந்து கவர்மெண்ட் வந்து கன்வே பண்றதுக்கு தயங்குனாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா உங்களுக்கு பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் எதுக்குமே யார் பொறுப்பு, எந்த இடத்துல அது அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றத அவங்க பிக்ஸ் பண்றது இல்ல. நீங்க கலைஞருடைய காலத்துல எல்லாம் சரியா செஞ்சிருக்கோம்னு தானே காவல்துறை தரப்புல சொன்னாங்க. 3 மணி நேரத்துல கொலையாளிகள் சரண்டர், கைது, இதுதான் காரணம், பொலிட்டிக்கல் மர்டர் கிடையாது, தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இல்லை, இது பழிக்கு பழி நடந்த கொலை அப்படின்னு அவங்க ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளாக மீடியாவை சந்திச்சு எல்லா விளக்கத்தையும் காவல் ஆணையர் கொடுத்துட்டாரு. சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கதா தானே அவர் சொன்னாரு. இல்ல காவல் ஆணையர் வந்து காவல் ஆணையருடைய பொறுப்பு வந்து மீடியால பேட்டி கொடுக்கறது கிடையாது இல்லையா. ஒரு சம்பவம் நடக்கும் போது காவல் ஆணையர் வந்து அந்த களத்துக்கு போய் நேரடியாக அவர் விசாரிச்சிருக்க வேண்டும். அதை அவர் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல செய்ய மறுக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். அஸ்ரா கர்க் மாதிரியான அதிகாரிகள் களத்துல இருக்காங்க. இதுக்கு முன்பாக வழக்குகள் அவங்க கையாண்ட விதம் குறித்து தான் பார்க்கப்பட்டது. இந்த வழக்கையும் அவர் சரியா கையாள்வாருங்கிற போது அந்த நம்பிக்கையோடு ஆணையர் இருந்திருப்பாருன்னு திரு சித்தனன் சொல்றாரு இல்லையா. இல்ல நீங்க காவல்துறை நீங்க போய் காவல் ஆணையர் வந்து நேரடியாக களத்துக்கு போய் பாக்குறாருன்றதுக்காக கூட இருக்க எல்லாம் வந்து சரியா விசாரிக்க மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது இல்லையா. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி நம்ம திருப்பூரூர் கிட்ட மர்டர் பண்ணிட்டாங்க. டிஜிபி நேரடியாக களத்துக்கு போனாரு. அப்ப டிஜிபி ராமானுஜம் டிஜிபி ஆக இருந்தார். அவர் நேரடியாக களத்துக்கு போனார். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வழக்கு என்பது சூடு பிடித்தது. அந்த வழக்குல ஒரு வேகம் காட்டினாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய சம்பவம். நீங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார், அதுவும் வந்து அவருடைய வீட்டு வாசல்ல, ஒரு திக்லி பாப்புலேட்டட் ஏரியா. நீங்க பெரம்பூர்ல எல்லாம் வச்சு ஆம்ஸ்ட்ராங்க வந்து கொல்ல முடியும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவருடைய ஏரியாவாக இருக்கிறது, அவருடைய ஹோம் டர்ஃபாக இருக்கிறது. எப்பவுமே அங்க கூட்டம் இருக்கும், எப்பவுமே அங்க மக்கள் இருந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டேரிங்கா, எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு ரவுடி கும்பலுக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்ப காவல்துறை மீது அந்த பயம் அப்படின்றது இல்ல அப்படின்றதானே அதுக்கு அர்த்தம். திரு சந்தீப் ராய் ரத்தோருடைய புதிய பொறுப்பு மற்ற 2 அதிகாரிகளுடைய பொறுப்பும் சேர்த்தே பேசலாம். திரு சந்தீப் ராய் ரத்தோர் வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜோட ஏடிஜிபியா மாற்றப்பட்டிருக்காரு. திரு அருண் வந்து சென்னை காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அவர் ஏற்கனவே வந்து ஆவடியில அவர் 2வது ஆணையராகவும் நியமனம் செய்யப்பட்டிருந்தாரு. முக்கியமான அடுத்தது கவனிக்க வேண்டியது டேவிட்சன் தேவாசீர்வாதம், உளவுத்துறையில முக்கிய பொறுப்புல இருந்தவர் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த புதிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுல என்ன நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு? இல்ல நிச்சயமாக, ஏன்னா நீங்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அருண் தான் அடுத்தது வருவார் அப்படின்றது ஒரு நீண்ட காலமாக அது வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏடிஜிபி எல்என்டோ அப்படின்றதும் வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான போஸ்டிங். நீங்க ஸ்டேட் வைட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து கண்காணித்து கொண்டு அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அது. அங்க உங்களுக்கு வந்து ஒரு சீனியர் ஆபீசர் டேவிட்சன் மாதிரி ஒரு ஆபீசரை வந்து மீண்டும் அவங்க நியமிச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே உளவுத்துறையிலும் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவரை நியமிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கப்புறம் அவருக்கு ஜென்ரலா போலீசிங் சம்பந்தமான ஒரு நாலேஜ் அப்படின்றது இருக்கிறது. பட் அதே சமயத்துல உங்களுக்கு காவல்துறையில இந்த மாதிரி ஒரு
மாற்றங்கள் நடப்பதனால அது எல்லாமே சீராகி விடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு வாட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் அது சரியாயிரும் அப்படின்ல, அதை மானிட்டர் பண்ணணும். அதை மானிட்டர் யார் பண்றாங்க? காவல்துறையுடைய செயல்பாடுகள், அதோடைய நடவடிக்கைகள், அந்த கேசஸ், எவ்வளவு கேசஸ் வந்து ரிவ்யூ பண்றாங்க, எவ்வளவு கேசஸ் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கேசஸ் கன்விக்ஷன் வாங்கியிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அதை ரிவ்யூ பண்றதுக்கான அதிகாரிகள் வந்து பலரும் இருக்காங்க. இப்ப பல முக்கியமான வழக்குகள்லாம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. அந்த சிபிசிஐடி வழக்குகளுடைய ப்ராகிரஸ் என்ன அப்படின்றது முதலமைச்சர் வந்து கூட்டம் போட்டு அந்த அதிகாரிகளை அழைத்து அவர் அதை மேற்பார்வை செய்ய வேண்டும். மேற்பார்வை ரிவ்யூஸ்ல தான் வந்து காவல்துறை. நீங்க நீண்ட வருடங்களாக இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் காவல்துறை சார்ந்த நகர்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், இதுல சரண்டர் ஆனது குறித்தே அரசியல் கட்சிகளுக்கு சந்தேகம் இருக்கு. அவங்களே விமர்சனம் வைக்கிறாங்க. அது திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் விமர்சனம் வைக்கிறாங்க. இல்ல ரெண்டு தரப்புமே முன்முடிவோடு அணுகுறாங்களா அந்த வழக்கை, இந்த முழுமையா விசாரணை முடியறதுக்கு முன்பாகவே? இல்ல, ஒரு சம்பவம் நடந்த உடனே அதுல இருந்து பல கேள்விகள் அப்படின்றது எழதான் செய்யும். அதை நீங்க தவிர்க்க முடியாது. நீங்க இப்படிதான் யோசிக்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்ல முடியாது இல்லையா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய பார்வையிலிருந்து சில விஷயங்கள் தவறாக இருக்கிறது. நீங்க இன்னொன்னு, ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேக்ரவுண்ட், ஒரு காலத்துல அவர் மீதும் வழக்குகள் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வந்து இந்த கேங் வார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கும் ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னும் போது அதை எப்படி செய்வார்கள் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங்கை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கோர்ட்லயும் இருக்கக்கூடிய வக்கீல்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவருடைய தொடர்பு அப்படின்றது வக்கீல்கள் தான் வந்து ஒரு பெரிய பேக் போனா அவருக்கு வந்து இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் ஒரு நீதிமன்றத்துல கொண்டு வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவது ஒரு கொலை நடந்த பிறகு நீதிமன்றத்துலதான் பொதுவா சரண்டர் பண்ணுவாங்க. ஆனால் இது காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில சரண்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி. பொதுவாவே இந்த மாதிரி வழக்குகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. யாரோ ஒருவர் அந்த கொலையை செய்து விடுவார். அதுக்கப்புறம் சரண்டர் ஆகுறதுக்கு வேற ஆட்களை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை எல்லாம் வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள், அந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் வந்து இதுக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் வந்து இந்த சந்தேகம் வருது. ஓகே, புதிய சென்னை காவல் ஆணையர் தலைமையில நடக்கக்கூடிய விசாரணை முழுமை பெற்று இந்த சந்தேகங்கள், கேள்விகள் எல்லோருக்கும் விடை கிடைக்கும்னு நம்புவோம். நன்றி திரு ஷபீர், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. சென்னை காவல் ஆணையராக இருந்த திரு சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய காவல் ஆணையராக திரு அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் லா அண்ட் ஆர்டருடைய புதிய ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகான மாற்றம் என்பதால் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.